ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சிறுகீரை கடலைப்பருப்பு வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நிறைய பேருக்கு கீரைனாவே பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை பொரியல் பண்ணி கொடுத்து பாருங்கள். இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்த கீரையோட வெறும் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பருப்பு போட்டு சிறுகீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுப்பு மேலே ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு இறந்தோம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் பூண்டு சேர்க்கலை, நீங்கள் பூண்டு பிடிக்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க இதில் நம்ம கிள்ளி வச்ச சிறுகீரையை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்துட்டு கடாயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வதங்கி வந்ததும் கொஞ்சோண்டு சுருங்கிடுங்க, கொஞ்சமாகிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம். இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நிறைய சேர்க்க வேணாம். வதங்கி சுருங்கி வர்றதுனால உப்பு நிறைய சேர்க்க வேணாங்க, உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டால் கீரைலாம் நல்லா வெந்து வந்துடுங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நாம் போட்ட உப்பு பருப்புக்கும் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த கீரை ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. பருப்பு போட்டு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி இறக்கினா சிறுகீரை கடலைப்பருப்பு பொரியல் என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய ஸ்டைலில் சிறுகீரை கடலைப்பருப்பு பொரியல் ரெடிங்க. Thank you friends. Bye.